மகளே கேரளா லாட்ரி கேசிங் பார்க்க போகிறோம். பார்த்து பண்ணி நம்ம சேனலில் மறக்காம ஒரு லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஆளில் போடுங்க. அப்போ தான் வந்து வீடியோ ஒன்று ஓகேவா. நாம் கொடுத்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 2 4 கொடுத்துருந்தோம். பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 2 4, பி போர்டில் 7 கொடுத்துருந்தோம் ஓகேவா. பி போர்டில் 7 கொடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்கி பிசிலேயே போட்டு ஓகேவா. பிசிலேயே கொடுத்துட்டேன் ஓகேவா. ஆல் போர்டு 2 4, ஏ போர்ட்லேயும் நம்ம 2 4 கொடுத்துருந்தோம். ஆனால் பிசியில் போட்டேன். பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம 8ஆம் தேதி எனக்கு அசைன் கொடுத்தோம். பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 4 ஓகேவா. 2 4 ஏ போர்டில் 2 4 கொடுத்தோம். அதே மெத்தடில் நம்ம வந்து ஆல் போர்டில் 4 வந்து நான் வந்து நிறைய மெத்தட் ஒரு 6 மெத்தட் எடுத்து 4 நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் 4 நம்பர் சிங்கிள் நம்பர் கொடுத்துட்டேன். ஏபிபிசியில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 நம்பர் தான் கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா 40 46 48 47 கொடுத்துருந்தோம். அதே மாதிரி 47 வந்து பாஸ் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா 47 பாஸ் ஆயிருக்கு ஓகேவா. அதனால் நம்ம கசிக்கு பார்க்க மறக்காம நம்ம சேனல் மறக்காம லைக் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஏபிபிசியில் ஒரு மெத்தட் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்கள் கணக்கில் வந்தால் பயன்படுத்துங்க ஓகேவா. நம்ம வந்து ஒரு 2 மெத்தட் எடுத்துருக்கோம். 2 மெத்தடும் கொஞ்சம் பக்காவாக இருக்குது ஓகேவா. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகணும்னா நீங்கள் வந்து எடுத்துக்க. நாளை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காகவே இருக்குது. சொல்ல போனால் ஒரு 80% வாய்ப்பு இருக்கலாம்னு எனக்கு தோணுது. நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கேரளா டிஆர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தாலும் அன்பு ஏஜென்சின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் வச்சுருக்காங்க ஓகேவா. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டிஜிட்டல் ப்ளே பண்ணுற மாதிரி 12 ரூபாய்க்கு 100 ரூபான்னு வின்னிங் கொடுத்துருக்காங்க. 2 டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா ஏபிபிசி எஸ்சின்னு பார்த்தீங்கன்னா 13 ரூபாய்க்கு 1000 ரூபான்னு வின்னிங் கொடுத்துருக்காங்க. 3 டிஜிட்டல் நீங்கள் பார்த்தீங்கன்னா 60 ரூபாய்க்கு 28,000 வின்னிங் கொடுத்துருக்காங்க. பிசி வின்னிங் 1000 ரூபா, சி போர்டு வின்னிங் 100 ரூபா ஓகேவா. அதே மாதிரி நீங்கள் 30 ரூபாய்க்கு நீங்கள் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் 13,500 கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் 500 ரூபா, சி போர்டு வின்னிங் 50 ரூபா கொடுக்குறாங்க. நீங்கள் 12 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் 4500 கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் 100 ரூபா கொடுக்குறாங்க ஓகேவா. அதே மாதிரி நீங்கள் 4 டிஜிட்டல் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கேரளா மட்டும்தான் அவங்க வந்து 4 டிஜிட்டல் ப்ளே பண்ணுறாங்க ஓகேவா. டிஆர் வந்து கிடையாது. அதே மாதிரி ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 25 ரூபாய்க்கு நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி 90,000 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 120 ரூபாய்க்கு நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் பார்த்தீங்கன்னா முதல் 4 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. 3 நம்பர் வின்னிங் எடுத்து 9000 கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் 1000 ரூபா கொடுக்குறாங்க. சி போர்டு வின்னிங் 100 ரூபா கொடுக்குறாங்க ஓகேவா. இது பார்த்தீங்கன்னா கான்டெஸ்ட் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 87 78 55 41 39 தான் இவங்க நம்பர். பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா வின்னிங் அடித்தா 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்பர் அந்த அமௌண்ட்டு வந்து போட்டுருவாங்க ஓகேவா. நீங்கள் வந்து அமௌண்ட்டுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஓகேவா. ஸ்ட்ராங்காக வந்து எந்த குறை இல்லாமல் உடனே காசு கொடுத்துருவாங்க ஓகேவா. நீங்கள் நம்பிக்கையாக வந்து இந்த நம்பர் வந்து வைக்கலாம் ஓகேவா. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 7 நாள் ரிசல்ட் வச்சுக்கலாம் ஓகேவா. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 நாள் நம்ம வந்து ரிசல்ட் எடுத்துக்கலாம் ஓகேவா. 7 நாள் ரிசல்ட் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு வந்து நம்ம வந்து மெயினாக எடுத்துக்கலாம் ஓகே. நீங்கள் வந்து ஆல் போர்டில் எனி ஒரு நம்பர்ஸ் 2 நம்பர்ஸ் கூட மேக்ஸிமம் பாஸ் ஆகும் இந்த மெத்தடில். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்பயுமே எடுக்கிற மெத்தட் தான் நம்ம எடுக்கிறோம் ஓகேவா. 811 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா எனி 2 நம்பர்ஸே வரலாம் ஓகேவா. 2 நம்பர்ஸ் வந்து நம்ம இருப்போம். ஒன்லி ஃபஸ்ட் நம்பர் ஆனால் லாஸ்ட் நம்பர் ஓகேவா. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேவா. மகளை பார்த்தீங்கன்னா 811 போட்டுக்கிறோம் ஓகேவா. இன்னுங்கிற ஆப்ஷன் போட்டு 87 போட்டுருவோம். இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா புள்ளிக்கு மொதல் நம்பர் பார்த்திங்கன்னா 8 ஓகேவா. நம்ம வந்து எப்பயுமே ஃபஸ்ட்டு 2 நம்பர் கடைசி 2 நம்பர் தான் நம்ம வந்து எப்பயுமே நம்ம சேனலில் எடுத்துகிட்டு இருப்போம், உங்களுக்கே தெரியும். இதில் பார்த்திங்கன்னா புள்ளிக்கு மொதல் நம்பர் 8, கடைசி மொதல் நம்பர் வந்து 8 ஓகேவா. நமக்கு வந்து 8 நம்பர் தான் கிடச்சிருக்கு ஓகேவா. ஆல் போர்டில் 8 ஓகேவா. மகளை நம்ம வந்து 811 வச்சு அடிக்கல, நமக்கு வந்து 8 நம்பர் கிடச்சிச்சு. பி போல் பாஸ் ஆகிருக்கு ஓகேவா. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 784 வச்சு நம்ம வந்து எடுக்க போகிறோம் ஓகேவா. மகளை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 784 வச்சு அடிக்கல, நமக்கு வந்து புள்ளிக்கு மொதல் நம்பர் பார்த்தீங்கன்னா 2, லாஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 5 ஓகேவா. 2 5ன்னு தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு ஓகேவா. 784 வச்சு அடிக்கல, நம்ம வந்து மொதல் நம்பர் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு மொதல் நம்பர் லாஸ்ட் நம்பர் தான் போடுறோம் ஓகேவா. மகளை நம்ம வந்து 784 வச்சு அடிக்கல, நமக்கு வந்து 2 5ன்னு கிடச்சிது பார்த்தீங்களா. இதில் பார்த்தீங்கன்னா 2 நம்பர் பார்த்தீங்கன்னா பி போல் பாஸ் ஆகிருக்கு, 5 நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போல் பாஸ் ஆகிருக்கு ஓகேவா. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 526 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் ஓகேவா. அதில் நம்ம வந்து 526 இன்னும் 87 அதே மாதிரி போட்டாச்சு ஓகேவா. இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு மொதல் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு 0, கடைசி நம்பர் பார்த்தீங்கன்னா 2 ஓகேவா. 0 அல்லது 2 தான் நம்ம கிடச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர் ஓகேவா. நம்ம வந்து 526 வச்சு அடிக்கிறது, நமக்கு வந்து 0 2ன்னு கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா 0 நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போலில் பாஸ் ஆகும் ஓகேவா. அடுத்த நாள் ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 065 ஓகேவா. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன பார்க்கலாம். நம்ம வந்து பார்க்கல, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா புள்ளிக்கு மொதல் நம்பர் பார்த்தீங்கன்னா 065 வச்சு அடிக்கிறது, நமக்கு புள்ளிக்கு மொதல் நம்பர் பார்த்தீங்கன்னா 2, லாஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 5 ஓகேவா. 2 அல்லது 5 தான் நம்ம கிடச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர் ஓகேவா. நம்ம வந்து 065 வச்சு அடிக்கலாம், நமக்கு வந்து 2 5 கிடச்சிச்சு. 2 நம்பர் வந்து ஏ போர்டு அண்ட் பி போர்டில் வின்னிங் இருக்குது ஓகேவா. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 229 ஓகேவா. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்னன்னு பார்க்கலாம் ஓகேவா.
மகளிர் 229 வச்சு எடுக்க நமக்கு பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல் நம்பர் பார்த்தீங்கன்னா 6 இருக்குது ஓகேவா. லாஸ்ட் நம்பர் 1 ஓகேவா. 6 அதுக்கு 6 1 ஓகேவா. மகளிர் நம்ம வந்து 229 வச்சு எடுக்கல 6 1ன்னு கிடச்சிச்சு. 6ங்க நம்ம 1ங்க நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு, 6ங்க நம்பர் பி போர்டு, சி போர்டில் 3 நம்பருமே ஒரு வின்னிங் இருக்குது ஓகேவா. ஓகே அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 161 வச்சு நம்ம எடுக்கிறோம் ஓகேவா. மகளிர் நம்ம வந்து 161 வச்சு எடுக்கிறது நமக்கு வந்து 0-3ன்னு கிடச்சிருக்கு ஓகேவா. 0-3ன்னு கிடச்சிருக்கு ஓகேவா. மகளிர் நம்ம 161 வச்சு எடுக்கிறது நமக்கு வந்து 0-3 கிடச்சி 3 நம்பர் ஏ போர்டில் ஒரு வின்னிங் இருக்குது ஓகேவா. ஓகே அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 347 ஓகேவா. நம்ம எடுத்த மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏ போர்டு பி போர்டில் மட்டும்தான் அதிகமாக மேக்ஸிமம் பாஸ் ஆகிருக்கு, நீங்களே பார்த்துருப்பீங்க ஓகேவா. 347 வச்சு எடுக்கலாம் ஓகேவா. மகளிர் நம்ம வந்து 347 வச்சு எடுக்கல நம்ம கிடைச்ச நம்பர் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல் நம்பர் பார்த்தீங்கன்னா 6, லாஸ்ட் நம்பர் 3 ஓகேவா. 6 3 தான் நம்ம வந்து நமக்கு கிடச்சிருக்கு. நாளைக்கு நான் ஆல் போர்டில் 2 நம்பருமே வரலாம், நீங்களே பார்த்துருப்பீங்க ஓகேவா. நம்ம வந்து எப்பயுமே ஒரு சைடில் தான் நம்ம எடுப்போம், 2 சைடில் நம்ம எடுக்கிறது இல்லை, ஒரு சைடு தான் எடுப்போம். ஏன்னா 2 நம்பருமே பாஸ் ஆகும் மேக்ஸிமம். அதனால் நீங்கள் 2 நம்பர் வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நிறையா டைம் வந்து நான் 2 நம்பர் பாஸ் ஆகிடுச்சு ஓகேவா. மகளிர் நீங்களே பார்த்துருப்பீங்க நம்ம வந்து 347 வச்சு அடிக்கல நம்ம வந்து 6 3ன்னு கிடச்சிருக்கு ஓகேவா. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி ஏ போர்டு அண்டு பி போர்டில் 6 3 ஓகேவா. 6 3ங்கிற நம்பர் வந்தால் நீங்கள் வந்து ப்ளே பண்ணிங்க ஓகேவா. 6 3ங்கிற நம்பர் வந்து ஸ்ட்ராங்காகவே கிடச்சிருக்கு. ஏதோ ஒரு போர்டில் ஒரு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, ஆல் போர்டு ஓகேவா. ஆல் போர்டை நீங்கள் ட்ரை பண்ணி நான் வந்து நல்லா பார்க்குறது நிறைய மெத்தட் எடுத்து 6 3 தான் வருது. இன்னொரு மெத்தட் வந்து நம்ம வந்து ஒரே ஒரு நம்பர் வந்து ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு ஓகேவா. ஒரு நம்பர் ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. நம்ம வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தெளிவாக ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு அப்போ தான் தெரியும் ஓகேவா. மகளிர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல் போர்டு வந்து நம்ம எடுத்து எத்தனை நாள் எடுத்து 1 2 3 4 5 6 7 நாள் வச்சு நம்ம வந்து ஆல் போர்டு எடுத்தோம். எல்லா நாளுமே பார்த்தீங்கன்னா வின்னிங் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா 2 நம்பர் பாஸ் ஆச்சு. இதில் 2 நம்பர் பாஸ் ஆகிடுச்சு, இது 2 நம்பர் பாஸ் ஆகிடுச்சு, எல்லாமே இப்போ 2 நம்பர் ஓகேவா. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா 0-35 எடுக்கலாம் ஓகேவா. இது வந்து ஏபிபிசி நம்பர் வந்து ஆல் போர்டு ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தாலும் பார்த்துட்டீங்க. இது பார்த்தீங்கன்னா ஏபிபிசியில் ஒரு நம்பர் சிங்கிள் நம்பர் பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் ஒரு நாள் வின்னிங் ஆகும். ஒரே ஒரு நம்பர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் மட்டும் மிஸ்ஸிங் ஆகிடுச்சு ஓகேவா. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேக்ஸிமம் நான் வந்து ஒரு இவ்வளோ ஒரு 10 நாள் ரிசல்ட்டுக்கு மேலே வச்சு எடுத்து பார்த்தேன், எல்லா நாளும் வந்துச்சு. மேக்ஸிமம் பாஸ் ஆகும் நல்ல ஒரு நம்பிக்கை இருக்குது ஓகேவா. 0-35 வச்சு எடுக்கல வந்து என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் ஓகேவா. மகளிர் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 0-35 போட்டுக்கிறோம். இன்னுங்கிற ஆப்ஷன் போட்டு 517 ஓகேவா. முன்ன வந்து 87 போட்டு எடுத்தோம், இப்போ வந்து 517 போட்டு எடுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் எடுக்கிறோம் ஓகேவா. இது 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் எடுக்கிறோம். 81 18 இந்த மாதிரி ஓகேவா. 81 18 இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்க. ஆனால் 3ஆவது கூடிய நம்பர் வந்து ஸ்ட்ரைட்டாகவே ப்ளே பண்ணுங்க ஓகேவா. 3ஆம் நம்பர் வந்து ஸ்ட்ராங்காகவே கிடச்சிருக்கு. எல்லா நாளும் இப்போ தொடர்ந்து ஒரு 10 நாளாகவே பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் பாஸ் ஆகிருக்கு. ஆனால் 8 வந்து சப்போர்ட்டில் வந்து வாரத்தில் 5 நாள், இப்போ 2ஆவது கூடிய நம்பர் வந்து வாரத்தில் 7 நாளில் 5 நாள் மேக்ஸிமம் பாஸ் ஆகிடும் ஓகேவா. வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணிங்க ஓகேவா. ஓகே வந்து நம்ம வந்து 81 18 வந்து ஏபிபிசி ஓகேவா. ஏபிபிசியில் எத்தனை நாள் வின்னிங் ஆச்சு உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். 80 ஏபிபிசி ஓகேவா. மகளிர் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் 0-35 வச்சு எடுக்கல நமக்கு வந்து 81 11 கிடச்சிருக்கு ஓகேவா. இதில் பார்த்தீங்கன்னா 81ங்கிற நம்பர் ஏபியில் ஏசிலையும் பாஸ் ஆகிருக்கு ஓகேவா. ஓகே அடுத்த நாள் ரிசல்ட்டில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 3ஆவது கூடிய நம்பர் சொல்லியிருப்போம் 1. இந்த நம்பர் மட்டும் நல்லா நோட் பண்ணிங்க எப்பயுமே, எல்லா நாளும் வின்னிங்க ஓகேவா. நான் வந்து ஸ்ட்ராங்காக வந்து நான் எடுத்து நான் வந்து குரூப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்க, நான் வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்துறேன் நினைக்கிறேன் ஓகேவா. 811 வச்சு நம்ம வந்து எடுக்கலாம் ஓகேவா. மகளிர் நம்ம வந்து 811 வச்சு எடுக்கல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 62வது கூட நம்ம பார்த்தீங்கன்னா 62 26ன்னு கிடச்சிருக்கு. 62 26ன்னு கிடச்சிருக்கு. மகளிர் வந்து 781 வச்சு எடுக்கல 811 வச்சு எடுக்கல 62 26ன்னு கிடச்சி. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு நாள் மிஸ்ஸிங் ஆயிடுச்சு ஓகேவா. நான் வந்து ஒரே நாள் மட்டும் தான் மிஸ்ஸிங் ஆயிருக்கு. அது வந்து நான் என்றைக்கு மிஸ்ஸிங் ஆயிடுச்சு அதுக்கு முதல்லேருந்து நான் சொல்கிறது கஷ்டம் தான் போட்டேன். பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா நாளுமே ஒரு வின்னிங்காக கிடச்சிருக்கு ஓகேவா. பார்த்தீங்கன்னா ஏபிபிசி வந்து ட்ரை பண்ணுவோம். ஏபிபிசி ட்ரை பண்ணுறேன் இது பண்ண கணக்கில் வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணுற கஷ்டம் இந்த மெத்தட் ஓகேவா. இது வந்து எல்லா நாளும் சொல்ல முடியாது, வாரத்தில் 5 நாள் 6 நாள் பாஸ் ஆகும். 5 நாள் ஆனால் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கோசரம் தான் இந்த வீடியோ ஓகேவா. ஓகே அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 784 வச்சு நம்ம வந்து எடுக்கலாம் ஓகேவா. அதில் நம்ம வந்து 784 வச்சு எடுக்கல நம்ம வந்து 2ஆவது நம்பர் 3ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா 65 ஓகேவா. 2ஆம் நம்பர் 6 5 56 ஓகேவா. 65 56ன்னு கிடச்சிருக்கு. நம்ம பார்த்திங்கன்னா 784 வச்சு எடுக்கல 65 56ன்னு கிடச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா ஏசியில் 56 ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு ஓகேவா. ஓகே அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 526 வச்சு நம்ம எடுக்கலாம் ஓகேவா. மகளிர் நம்ம வந்து 526 வச்சு அடிக்கல நம்ம வந்து 2ஆவது நம்பர் 3ஆம் நம்பர் பார்த்திங்க ஓகேவா. 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா 7 0
07 ஓகேவா. 2ஆம் நம்பர் இல்லைன்னா மேக்ஸிமம் 3வது நம்பர் வந்துடும். மேக்ஸிமம் ஒரு 5 நாள் பாஸ் ஆச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் ஒரு பாஸ் ஆகும் மிஸ்ஸிங் ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா 070 கிடச்சிருக்கு ஓகேவா. மகளே நம்ம வந்து எதை வச்சு எடுத்தோம் வச்சு 526 வச்சு அடிக்கல நமக்கு வந்து 70-07 கிடச்சிச்சு பார்த்தீங்கன்னா 0 நம்பர் மட்டும் பாஸ் ஆகிருக்கு ஓகேவா. அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 065 ஓகேவா. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் பாஸ் ஆக மாட்டேங்க ஓகே. 065 மகளே நம்ம பார்த்தீங்கன்னா 065 வச்சு எடுக்கல நீங்களே பார்த்துருவீங்க. 2 பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மெத்தட் பாஸ் ஆகும்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம் ஓகே. நான் நல்லா கவனிக்கல ஒரு மதியம் எடுத்து வச்சேன் ஓகேவா. 22 கிடச்சிருக்கு ஓகேவா. ரொட்டேட் பண்ணாலும் 22 தான் கிடைக்கும். மகளே நம்ம வந்து 065 வச்சு அடிக்கல நமக்கு வந்து 22 கிடச்சிருக்கு ஓகேவா. 22 ஏபியில் பாஸ் ஆகிருக்கு ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 229 ஓகேவா. மகளே இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 229 அடிக்கல நமக்கு வந்து 01 ஓகேவா. 01 சொன்ன மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மெத்தட் பாஸ் ஆக மாட்டிருக்கு பார்த்தீங்கன்னா 01 10 இந்த மாதிரி கிடச்சிருக்கு ஓகேவா. நம்ம 1ங்கிற நம்பர் 3வது நம்ம கொஞ்சம் மெயினாக வச்சுங்க எப்பயுமே. மகளே இதில் 229 வச்சு அடிக்கல நமக்கு வந்து 1ங்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிருக்கு ஓகேவா. 1 நம்பர் வந்து பாஸ் ஆகிருக்கு ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 161 வச்சு நம்ம எடுக்கலாம் ஓகேவா. பார்த்தீங்கன்னா இது இந்த மெத்தட் நம்ம எடுக்கையில் பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க. 22 பாஸ் ஆச்சு, 65, 81 பாஸ் ஆச்சு ஓகேவா. இதில் வந்து 34 பாஸ் ஆகும், 3 பாஸ் ஆகுது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மெத்தட் வந்து பாஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா 161 வச்சு நம்ம எடுக்கலாம் ஓகேவா. மகளே நம்ம வந்து 161 வச்சு அடிக்கல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2வது நம்பர் 3வது நம்பர் 34 ஓகேவா. 34 43 ஓகேவா. 34 43 நமக்கு வந்து கிடச்சிருக்கு ஓகேவா. மகளே நம்ம வந்து 161 வச்சு அடிக்கல நமக்கு வந்து 34 43 கிடச்சிருக்கு ஓகேவா. 34 வந்து ஏபியில் பாஸ் ஆகிருக்கு ஓகேவா. ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 347. மகளே நம்ம வந்து 347 வச்சு அடிக்கல நம்ம வந்து 70 கிடச்சிருக்கு ஓகேவா. 70 நம்பர் வந்து 2வது கூடிய நம்பர் 3வது கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 0 நம்பர் இருக்குது. வந்து 0 வந்தால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்க நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஓகேவா. 70-07 ஓகேவா. 70-07 இல்லை 70 வந்தாலும் 2 நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி 70-07 ஓகேவா. மகளே நீங்களே பார்த்துருப்பீங்க நம்ம வந்து ஏபிபிசி மெத்தடில் பார்த்தீங்கன்னா 70-07 கிடச்சிது. உங்களுக்கு 0ங்க நம்பர் வந்துச்சுன்னா 30 இந்த மாதிரி ப்ளே பண்ணி 30, 60 அப்படின்னா 03, 60 இந்த மாதிரி 06 இந்த மாதிரி நீங்கள் வந்து ஏபிபிசியில் நீங்கள் வந்து ப்ளே பண்ணிங்க ஓகேவா. நம்ம வந்து இந்த மெத்தட் ஏபிபிசி மெத்தடில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முதல்ல நம்ம வந்து 0-35 வச்சு அடிக்கல நமக்கு வந்து 81 பாஸ் ஆச்சு ஓகேவா. 81 நம்பர் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து 784 வச்சு அடிக்கையில் நமக்கு வந்து 56 கிடச்சிருக்கு. ஏசியில் 56 கிடச்சிருக்கு ஓகேவா. அதே மாதிரி நம்ம வந்து 065 வச்சு அடிக்கையில் நமக்கு வந்து 22 கிடச்சிருக்கு ஓகேவா. 22 கிடச்சிது. அதே மாதிரி நம்ம வந்து 161 வச்சு அடிக்கையில் 34 கிடச்சிருக்கு ஓகேவா. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு மெத்தட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே பாஸ் ஆகுது ஓகேவா. இன்றைக்கி உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணிங்க ஓகேவா. நாளைக்கு ஏபிபிசியில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் இருக்குது ஓகேவா. நான் அந்த மெத்தட் நல்லா கவனிக்காமல் போடும்போது தான் வந்து புரியுது ஓகேவா. உங்கள் கணக்கு வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணிங்க. 0 நம்ம வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணிங்க ஓகேவா. பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல் போர்டில் 3-6ன்னு கொடுத்துருக்கோம் ஓகே. 3-6 அப்படி 70 ஏபிபிசியில் 70-07 வரதுக்கு வாய்ப்பு இல்லை. 70-07 வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இல்லைன்னா 30-03 60-06 ஓகேவா. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துங்க ஓகேவா. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துங்க. இந்த கணக்கில் 0 வந்தால் மட்டும் நீங்கள் எடுத்துங்க ஓகேவா. 0 வந்துச்சுன்னா நீங்கள் வந்து 30-60 இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க ஓகேவா. நாளைக்கு ஏபிபிசி மெத்தடில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் நான் வந்து எடுத்துறேன் ஓகேவா. நம்ம வந்து இந்த மெத்தடில் நான் எடுத்தேன். ஆனால் நான் வந்து நல்லா கவனிக்கல. பார்த்திங்கன்னா நாளைக்கு ஏபிபிசி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் இந்த மெத்தட் பாஸ் ஆகுது. அப்படி இல்லைன்னா 3வது இருக்கக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா 0 நம்பர் வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணிங்க ஓகேவா. ஓகே மக்களை, மீண்டும் நாளைக்கான சிறப்பான கசிங்களை பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு லைக்கை பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து வீடியோ போட்டால் உடனே ஒரு ஓகேவா. அதே நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண மாதிரி 63 81 93 11 30 ஓகேவா. 63 81 93 11 30 நம்ம வந்து மேட்ரு பார்ப்போம். ஆல் போர்டு மேக்ஸிமம் வந்து ஸ்ட்ராங்காக கொடுப்போம். ஓரளவு ஸ்ட்ராங்காக வந்தால் நான் ஸ்ட்ராங்காக கொடுத்துருவோம். விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா ஓகேவா. ஓகே. மீண்டும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏபிபிசியில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்கை வந்து நான் வந்து உங்களுக்கு கொண்டாந்து கொடுக்குறேன் ஓகேவா. நாளைக்கு ஏபிபிசியில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வின்னிங் இருக்குது. இன்றைக்கி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா 0-7 வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் வராதுன்னு நினைக்கிறேன். முன்னே 0 வந்தால் நீங்கள் வந்து 30-60 இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க ஓகேவா.